ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாருமே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸ் ஆகக்கூடிய எபிலிட்டி நமக்கு எல்லாத்துக்கும் உண்டு. ஆனா பிராக்டிக்கலா என்ன அப்படின்னாங்க, ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணாங்க இந்தியாவில். அந்த ஸ்டடியில ஒரு 10 ஸ்டார்ட் அப் இந்தியாவில் ஒரு இயருக்கு வருது அப்படின்னா, அதுல எண்ட் ஆஃப் தட் இயர் ஒரு 4 கம்பெனிஸ் 4 ஸ்டார்ட் அப் வில் பிகம் சக்சஸ்ஃபுல் அண்ட் 6 இஸ் லீவிங் அவுட் ஆஃப் அ மார்க்கெட் அப்படிங்கிறாங்க. அந்த 4 கம்பெனில ஒரே ஒரு கம்பெனி தான் 25 இயர்ஸை தாண்டி வருதான். அப்போ தேர் ஆர் சம் லாஜிக் பிஹைண்ட் இட். இந்த சக்சஸ் ஆகிறதுக்கு ஏதோ லாஜிக் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த ஒரு சின்ன காமன் சென்ஸோட ஒரு லாஜிக்கோட இந்த பிசினஸ் அப்ரோச் பண்ணும்போது ஸோ நம்ம ஒரு இமாலய வெற்றி அடைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்ல நிறைய இருக்கு. இதுல என்னன்னாங்க, ஒரு பிசினஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம சம்டைம்ஸ் ஒரே பிசினஸே சக்சஸ் ஆகிரும். சில நேரத்தில் நம்ம எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சக்சஸ் டேஸ்ட் பண்ணி இமாலய வெற்றி அடைந்து காலத்தை கடந்து வரலாறுகளின் காலடி பக்கத்துல இருக்கிற மிகப்பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் பாத்தீங்கன்னா பல தோல்விகளை கடந்து சின்ன சின்ன ஃபெயிலியருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வர்ற பிசினஸ் தான் அவங்கள மிகப்பெரிய எடுத்து கொண்டு போயிருக்கு. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, நம்ம நிறைய எஃபோர்ட் போட வேண்டியது வரும். இந்த பிசினஸ் ஜேர்னியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எஃபோர்ட் இம்பாக்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை நம்ம ஒரு சின்ன கிளாரிட்டி எடுத்தோம்னா நம்ம எந்த பொசிஷன்ல இருக்கோம், இதை எப்படி ஸ்கேல் அப் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது, சக்சஸ் பண்றது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும். ஆக்சுவலா கிராஃப் கர்வ்டு ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க, 2 சைடு நீங்க ஹரிசாண்டல் சைடு பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம போடுற எஃபோர்ட், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் இருக்கும். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் 24/7 தான். we have to put our heart and soul for a success. அப்போ நிறைய எஃபோர்ட் போட்டுட்டு இருப்போம், பட் அதனோட இம்பாக்ட் குறைவா இருக்கும். எனி பிசினஸ் இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலா. அப்போ இதுல இருந்து எங்க மூவ் ஆகும் அப்படின்னா, நம்மளை பத்தி கஸ்டமர் ஆரம்பத்துல தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, ப்ராடக்ட் அவேர்னஸ் இருக்காது, லாயல் கஸ்டமர் இருக்க மாட்டாங்க, ரிப்பீட்டட் கஸ்டமர் இருக்க மாட்டாங்க. ஆனா ஸ்லோலி என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த கஸ்டமர் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இன்க்ரீஸ் ஆகுறப்போ நிறைய காம்படிட்டரும் அந்த செக்மெண்ட்ல உள்ள வருவாங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, இந்த அந்த ஹை எஃபோர்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்போம். பட் இம்பாக்ட் இந்த லோ இம்பாக்ட்ல இருந்து அந்த ஹை இம்பாக்டா மாறும். அப்போ ஆரம்பத்துல பிசினஸ் எப்படி இருக்கும், ஹை எஃபோர்ட் லோ இம்பாக்ட் இருக்கும். அதே நேரத்துல காலங்கள் கடைக்கில அந்த ஹை எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருப்போம். அது எங்க மூவ் ஆகும் அப்படின்னாக்கா ஹை இம்பாக்ட். ஆனா லாங் ரன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டர்பிரினர் எப்பவுமே 24/7 ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இதை எப்படி மாத்தணும் அப்படின்னாக்க, ஒரு பெரிய சக்சஸ் ஃபார்முலா சக்சஸ் சீக்ரெட் அப்படின்னா, இந்த பிசினஸ் நீங்க லோ எஃபோர்ட் போட்டாலும் அந்த ஹை இம்பாக்ட் வர்ற மாதிரி இந்த பிசினஸை கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னாக்க, தட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் சக்சஸ். அப்போ இதை நம்ம இந்த ஹை எஃபோர்ட் லோ இம்பாக்ட்ல இருந்து எங்க மூவ் பண்ணி எடுத்துட்டு போனோம் அப்படின்னாக்க, லோ எஃபோர்ட் போடுவோம், ஹை இம்பாக்ட். ஸோ அதுதான். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னாக்க, ஒரு 3 பேராமீட்டர் ஆல்வேஸ் இட் இஸ் அசோசியேட்டட் வித் எனி சக்சஸ்ஃபுல் பிசினஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் என்டிட்டி. ஸோ சிஸ்டம், ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ராசஸ் இருக்கும்போது சக்சஸ் பர்டிகுலரா டெஃபினட்டா நம்ம டேஸ்ட் பண்ண முடியும். இப்போ இந்த சிஸ்டம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி 15 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க பேங்க் போனீங்க அப்படின்னாக்க, அந்த பேங்க் எப்படின்னா செக்மெண்ட் ஆகியிருக்கும். கேஷியர்னு ஒருத்தர் இருப்பாரு, பர்சனல் லோன் ஒருத்தர் இருப்பாரு, டிடி தனியா இருப்பாரு. அவங்க இல்லைன்னா எடுக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம போய் கியூல நின்றுட்டு இருப்போம். அதுல நிறைய பேர் கூட்டத்தை முண்டி அடிச்சுட்டு போவாங்க. நமக்கு ஒரு டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. தென் த கஸ்டமர்ஸ் ஆர் ஃபைட்டிங் ஈச் அதர். இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பேங்க்ல உள்ள போனீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை பிரஸ் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன டோக்கன் நம்பர் வரும். அந்த டோக்கன் நம்பரை வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஆயா உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்டு டேஷ்போர்ட் கியூயிங் சிஸ்டம் அப்படிம்பாங்க. சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. மேல ஒரு எலக்ட்ரானிக் போர்டு நீங்க டிஸ்பிளே இருக்கும். நம்ம நம்பர் வரும்போது அந்த கவுண்டருக்கு போனோம்னா பக்காவா சர்வீஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இதுதான் ஒரு சிஸ்டம் எப்படி ரெகுலேட் பண்ணது பாருங்களேன். அங்க பேங்கருக்கும் அந்த ப்ராசஸ் ஈஸி ஆகுது, அதே நேரத்தில் ஒரு கஸ்டமர் ஒரு கம்ஃபர்டபுளா நம்ம சர்வீஸ் எடுத்துட்டு வர முடியுது. திஸ் இஸ் கால்ட் பவர் ஆஃப் சிஸ்டம். தென் நம்பர் 2 பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு ரைட் ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது தான் அந்த பிசினஸை மிக பெரிய லெவல்ல எடுத்துட்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷாம்பு இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஷாம்பு பாட்டில்ல தான் வந்துட்டு இருந்தது. அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தது. ஒரு மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸுக்கு தான் இது அஃபோர்டபுள் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல வெல்வெட் ஷாம்பு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சேஷே பாக்கெட்டுங்கிறது சின்ன பேக்கெட் சைஸ்ல வந்தது. அப்போ அது என்னாச்சு அப்படின்னாக்க, அதனுடைய மார்க்கெட் ஷேர் மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு போச்சு.
அதே நேரத்துல அதுக்கு பின்னாடி சேம் கவின்கர் ரெங்கராஜன் சார் என்ன பண்ணாரு, ஷிக் ஷாம்புன்னு ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. 7 ml 75 பைசேக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்பவே வந்து அந்த வருஷமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 யூனிட்ட சேல்ஸ் பண்ணாங்க. உடனே வந்து ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அது 5 ஷிக் ஷாம்பு பாக்கெட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாக்க ஒரு புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு ஷாம்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த அனௌன்ஸ் பண்ண அந்த இயரே வந்து பாத்தீங்கன்னா 12 crore எதுல மட்டும் பண்ணாங்க அப்படின்னாக்க ஷாம்புல மட்டும் பண்ணாங்க. அப்போ ஒரு ரைட் ஸ்ட்ராட்டஜி நம்ம பக்காவா டிசைன் பண்ணி அந்த ப்ராடக்ட் அசோசியேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டெஃபினட்டா அந்த பிசினஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்க சக்சஸ் டேஸ்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த லாஸ்டா இருக்கிறது வந்து ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேஎஃப்சியோ மெக்டனால்ட்ஸ்லயோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இருக்கிற அந்த ப்ராசஸ் தான் அந்த பிசினஸ் சக்சஸ் ஆகுது. இதுக்கு தான் வந்து ஒவ்வொரு பிசினஸ் பீப்புளுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், ரைட்? எவரி டிபார்ட்மெண்ட் எவரி ஆக்டிவிட்டி நீங்க என்ன பண்ணும் அப்படின்னாக்க ஸோ ஒரு ஆக்டிவிட்டியை என்ன மாதிரி ஒரு ப்ராசஸ்ல கொண்டு போகணும் அப்படின்னு செட் பண்ணீங்க அப்படின்னா பிசினஸ் சக்சஸ் இஸ் டெஃபினெட்லி கேரண்டீட், ரைட்? Always with the help of a right system, right strategy, and right process, success is guaranteed.